ஓகே, இன்னைக்கு வந்து குரூப் 1ஓட டெஸ்ட் நம்பர் 25 பார்க்க போறோம். இங்க W ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. X 3ன்ட்டாங்க, Y 4ன்ட்டாங்க, Z வந்து -2, W ஓடது X ஸ்கொயர் மைனஸ் Y ஸ்கொயர், இது Y ஸ்கொயர் பா, Y ஸ்கொயர் பிளஸ் Z ஸ்கொயர் மைனஸ் XYZ இருக்கு. அப்ப X ஸ்கொயரோட வேல்யூ என்ன? X 3 9 போட்டாச்சு. அடுத்து மைனஸ் Y ஸ்கொயர், மைனஸ் Y ஸ்கொயர் தான் பார்க்கணும். இங்க 4, அப்போ மைனஸ் 16. Z என்னது? இங்க பிளஸ் Z ஸ்கொயர், Z ஓட வேல்யூ என்ன? -2, அப்போ -2 இன்டூ -2 என்ன ஆகும்? +4. அடுத்து மைனஸ் X என்ன? 3, இது 4, Z -2. ஓகேவா? அடுத்து இதுவும் ஆட் பண்ணலாமா? இங்க 9 + 13, இங்க -3 இருக்கும். அடுத்து இங்க மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும். பிளஸ் மல்டிப்ளை பண்ண எவ்வளவு வரும்? 24. 24 - 3 எவ்வளவு? 21. இது 3 பா. ஓகே, 21 ஆன்சர் வந்து அப்போ 21. இங்க நம்ம எங்க மிஸ்டேக் பண்ணுவோம்னா, இந்த y ஸ்கொயர் இருக்கு பாத்தீங்களா, இங்க -y ஸ்கொயர் இருக்கு. நம்ம y தான் ஸ்கொயர் பண்ணி சொல்லிருக்கோங்க, அந்த மைனஸ் கிடையாது. நம்ம என்ன பண்ணிடுவோம்? இங்க +16 போட்டுருவோம். ஒண்ணு இங்க தப்பு பண்ணுவீங்க, இல்ல இங்க தப்பு பண்ணுவீங்க. அதுக்காண்டி தான் இந்த சம் எடுத்தது. ஓகேவா? அடுத்து இங்க பாருங்க, இந்த சம் ஸ்கூல் புக்ல இருக்க சம் தான். ஓகேவா? இது அவங்க சால்வ் பண்ணும்போது டைரக்டா எல்லாரும் இதுக்கு கியூப் ரூட் எப்படி டக்குன்னு எடுக்கிறதுன்னு தெரியாது. ஓகேவா? லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துங்க. ஓகே, இப்படி இருக்குல்ல, 1096624, இது கியூப் ரூட் எடுக்கணும். இப்படி ரெண்டா பிரிச்சுக்குங்க. இந்த லாஸ்ட் என்ன இருக்கு? 4. ஓகேவா? 4க்கு என்ன வரும்னா 4 தான் வரும். ஓகேவா? 1906. இது எந்த கியூப் பக்கத்துல இருக்கு? இதுக்கு முன்னாடி என்ன கியூப் இருக்கு? 11 கியூப் என்ன? 1331. 12 கியூப் என்ன? 1278. 13 கியூப் என்ன? 2197. அப்போ 12 கியூப் பக்கத்துல தான் இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற கியூப் தான் எழுதணும். அப்போ 124. இந்த கியூப் வந்து எப்படி? 124. ஏன் இங்க 4க்கு 4 எடுத்தனா, 1 கியூபோட வேல்யூ என்ன? 1. 2 கியூப் 8. 3 கியூப் என்ன வரும்? 27. அடுத்து 4 கியூப் 64. 5 கியூப் 125. 6 கியூப் 216. 7 கியூப் 343. 8 கியூப் 512. 9 கியூப் 729. 10 கியூப் 1000 இருக்கும். இந்த லாஸ்ட் யூனிட் டிஜிட் பாருங்க, 1க்கு 1 தான் வருது, 4க்கு 4, 5க்கு 5, 6க்கு 6, 9க்கு 9, 10க்கு 10. இந்த 2 3 மட்டும் மாறி இருக்கும் பாருங்க, 7 8 மாறி இருக்கும். சோ இதுக்கு மட்டும் 2 வந்தா 8, இதுக்கு மட்டும் தான் செக் பண்ணனும். ரிமைனிங் 4 வந்தா 4 தான். அப்போ 124 தான் இதுக்கு ஆன்சர். 124 கியூப் ரூட் எடுத்தாச்சு. 124 கியூப் ரூட் எடுத்தாச்சு. அடுத்து என்ன இருக்கு? ஸ்கொயர் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x 3100 தானே, 3100. ஓகேவா? இப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் x 3100 divided by 124 சால்வ் பண்ணலாமா? இது சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 25 வரும். 25. இங்க ஸ்கொயர் ரூட் இருக்கு, ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், 25 ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 625. 625. ஓகேவா? அப்ப ஆன்சர் இதுக்கு 625. அடுத்து 94ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அதை ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டோட 5th, அதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த 5th, 8th பார்ட் ஆஃப் த 2nd, அதோட ரேஷியோ 3:4. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. பிரிக்கலாமா? நம்ம 94 ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டோட 5th. ஓகேயா? x/5. அடுத்து செகண்ட் பார்ட்டோட என்ன கேட்டிருக்காங்க? 8th. ஓகே, இதோட ரேஷியோ எவ்வளோ? 3/4. 3:4 3/4 இல்லாமல 3:4 கூட எழுதிக்கங்க. ஓகே, எழுதிட்டு இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதை மாத்தலாமா? x/5 divided by y/8 equal to 3/4. ஓகேவா? அடுத்து இது மேல போலாமா? x/5 into 8/y equal to 3/4. இது என்ன ஆகும்? 8
எக்ஸ் டிவைட் பை 5y இருக்கும் 3/4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் 32 எக்ஸ் 15y இப்போ என்ன பண்ணுறது எக்ஸோட வேல்யூ 15 ஒய்யோட வேல்யூ 32 அர்த்தம் அப்போ எக்ஸ் இஸ் டு ஒய் எக்ஸ் 15 ஒய் 32 ஒய் 32 நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட் எவ்வளோ 15 ஓகே ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன 15 டோட்டல் எவ்வளோ 15 பிளஸ் 32 எவ்வளோ 47 மொத்தம் 94 கேன்சல் பண்ணலாம் 1 இங்க 2 அப்ப 15 into 2 எவ்வளோ 30 அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூ 30 ஓகேவா 30 ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூ 30 அடுத்து அருண் வந்து 5000 பாலாஜிக்கு லென் கொடுக்குறப்பல 2 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் அண்டுனா பிளஸ் 1பா 3000 சார்லஸ் கொடுக்குற 4 வருஷத்துக்கு அது ரெண்டுத்துக்கான சிம்பிள் ரேஷ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருது 2200 வருது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அதான் அண்டுனா பிளஸ் அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு கேட்கறாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு கேட்கறாங்க போலாமா 5000 2 வருஷம் ஆர் தெரியாது டிவைட் பை 100 100 என்ன சொன்னேன் பிளஸ் எவ்வளவு இன்னொருத்தருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க 3000 ஸோ 3000 இது உங்களுக்கு எத்தனை வருஷம்ப்பா 4 வருஷம் 4 இன்டூ ஆர் டிவைட் பை 100 எவ்வளவு ரெண்டு பேருக்கு சேர்த்து 2200 கேன்சல் பண்ணலாம் 0 0 0 0 கேன்சல் பண்ணியாச்சு இங்க என்ன இருக்கு 100 ஆர் இங்க 120 ஆர் ஈக்குவல் டு 2200 இருக்கு ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் 220 ஆர் ஈக்குவல் டு 2200 இருக்கு கேன்சல் பண்ண வரும் ஸ்ட்ரைட் அடிக்கலாமா ஸோ ஆர் ஈக்குவல் டு 10% ஆர் எவ்வளோ 10% ஓகேவா நெக்ஸ்ட் ஏ வந்து பிக்கு வந்து 15000 ரூபா கொடுத்துருக்காப்ல ஸோ அது எவ்வளோ 14% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் பி வந்து 25000 ரிட்டர்ன் பண்றாங்க ஓகே அந்த 25000 கூட அண்டன அது கூட ஒரு வாட்சையும் கொடுக்குறாங்க அப்போ அந்த வாட்சோட விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க போலாமா அப்போ பிரின்சிபல் உங்களுக்கு 15000 தெரிஞ்சிச்சு பிரின்சிபல் தான் எப்பயும் 100% பிரின்சிபல் தான் 100% 15000 ஓகே நமக்கு எத்தனை வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்போ 6 into 14 மொத்தம் 84% வட்டி 84% வட்டி அப்போ நமக்கு ரிட்டர்ன் மொத்தமா கொடுக்கும்போது அசலும் வட்டியும் சேர்த்து தானே கொடுத்துருப்பாங்க அப்ப அசல் 100% 84% வட்டி ஆக மொத்தம் 184% கொடுத்துருப்பாப்ல எவ்வளவு கொடுத்துருப்பாப்ல சால்வ் பண்ணலாமா இங்க 100 இருந்து 184 கூடுது அப்ப இங்கேயும் கூடிதான் இருக்கும் ஸோ அப்போ 184 divided by 100 இப்படி ரெசிப்ரோக்கலா போட்டுக்குங்க அடுத்து 15000 0 0 கேன்சல் பண்ணலாம் 184 into 15 போடுங்க எவ்வளவு வரும் 184 into 15 0 2 இருக்கும் 40 42 பேலன்ஸ் 4 9 4 8 1 0 6 17 இன்னொன்று 1 2760 இருக்கு 2760 இந்த 0 ஆட் பண்ணிக்கங்க அவர் எவ்வளவு கொடுத்தாரு 25000 கேஷ் கொடுத்துட்டாரு கேஷ் போக என்னோட வாட்சையும் வச்சுக்குங்க உங்களுக்கு கொஞ்சம் காசு அடிக்குது அந்த காசுக்கு பதிலாக வாட்சையும் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ வாட்ச் எவ்வளவு இருக்கும் 2600 வாட்ச் எவ்வளோ 2600 ஏன்னா 25000 கேஷ் கொடுத்துட்டாரா மொத்தம் 27600ல 25000 கேஷா கொடுத்துட்டாரு ஓகேவா அப்ப பேலன்ஸ் எவ்வளோ 2600 அடுத்து பிரின்சிபல் அதாவது SICE டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா ஓகே 3 இயர் 2 இயர் மாடல் இருக்கு 3 இயருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு 2 இயருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு 3 இயருக்கு என்ன ஃபார்முலானா PR ஸ்கொயர் 300 பிளஸ் R டிவைடட் பை 100 கியூப் இங்க 2 வராதுப்பா 1134 இது இங்க கரெக்டா இருக்கு பாருங்க 1134 ஓகேவா
அப்போ டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்தாங்க 1134 ஓகே பிரின்சிபல் தான் நம்ம கேக்குறாங்க தெரியாது ஆர் தெரியும் 15% 15 at 300 plus r எவ்வளவு 315 அடுத்து 100 cube 100 into 100 into 100 ஓகேவா கேன்சல் பண்ணனும் 3 இங்க 20 3 இங்க 20 இங்க 63 இங்க 20 கரெக்ட்டா 5 டேபிள்ல அடிச்சிருக்கேன் அடுத்து இங்க 3 3s 9 வருமா ஓகே இங்க இது 9 டேபிள்ல போகுமான்னு பாருங்க 1 2 5 9 சோ இங்க 9 இருக்கு அங்க 9 டேபிள்ல அடிக்கலாம் சோ அடிச்சா என்ன வரும் 9 டேபிள்ல அடிச்சா 1 பேலன்ஸ் 2 இருக்கும் சோ 2 பேலன்ஸ் 2 இருக்கும் 54 க்கு 6 126 இங்க 63 இருக்கு அப்ப 2 அடிக்கலாமா 2 டைம்ஸ் அப்போ இங்க 2 2 2 8 அப்ப 2 into 8 30 அப்ப 16000 இதுக்கான ஆன்சர் ஓகேவா இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுங்க டிஃபரன்ஸ் 3 இயர்ஸ்க்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கங்க அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க ஓகே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாவே நம்ம அது எத்தனை மாசம் குவார்டர்லி ஆஃபர்லியான்னு செகண்டா செக் பண்ணிடணும் எத்தனை மாசம் 6 months குவார்டர்லின்னு இருக்காங்க குவார்டர்லின்னு எவ்வளவு 3 மாசத்துக்கு ஒரு தடவை குவார்டர்லி அப்ப 6 monthனா எத்தனை 3 மாசம் இருக்கும் 2 இருக்கும் அப்ப 2 இயர் கணக்கா நம்ம எடுக்கணும் 16% divided by 4 போடணும் ஏன்னா இது குவார்டர்லி அப்ப போட்டோம்னா 4% அப்போ 4% எடுக்கலாமா 15625க்கு முதல் வருஷம் 4% 10% எவ்வளவு ஒரு இது தள்ளி புள்ளி வைங்க அடுத்து 1% இன்னொன்னு தள்ளி புள்ளி வைங்க அப்ப 156 into 4 0 2 0 பேலன்ஸ் 1 24 25 20 22 6 625 ரூபா இது கூட ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணா என்ன வரும் 16 625 0 1 5 2 16250 இதுக்கு ஒரு 4% ஓகே 10% இங்க இருக்கு ஓகே இதுக்கு 4% போட்டா எவ்வளவு வரும் 650 இங்க 625 இது ரெண்டு மட்டும் தான் வட்டி அப்ப வட்டி மட்டும் எவ்வளவு முதல் வருஷத்துக்கு 625 கிடைக்குது அடுத்த வருஷத்துக்கு 650 கிடைக்குது ஆட் பண்ண என்ன வரும் 5 7 12 சோ 1275 தான் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் இதுக்கு ஆப்ஷன் டி அடுத்து இந்த சம் பாருங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்றாப்ல 3/5 க்கு பதிலா 5/3 ன்னு மல்டிப்ளை அதாவது ஸ்டூடெண்ட் மல்டிப்ளை a நம்பர் பை 5/3 க்கு பதிலா 3/5 ன்னு மல்டிப்ளை பண்ணிட்டாப்ல அப்ப அவரோட எரர் பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க ஓகேவா அப்போ 3553 இந்த 35 க்கு எக்ஸாக்ட்டா டிவிசிபிள் ஆற போல ஒரு நம்பர் எடுத்துங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் இப்ப 35 க்கு எக்ஸாக்ட் டிவிசிபிள் ஆறது நம்பர் நான் என்னோட கால்குலேஷன் ஈஸியா இருக்கிறதுக்காண்டி 300 எடுத்துட்டேன் இல்லன்னா 100 தான் எப்பயும் எடுப்பேன் ஓகே ஏன் 300 எடுக்கிறேன்னா 35 ரெண்டுலயுமே போகணும் 100 வந்து 3 ல போகாது அதனால தான் நான் 300 எடுத்துக்கிட்டேன் ஓகே அவங்க வந்து 5/3 க்கு மல்டிப்ளை பண்ணிருக்கணுமா அப்ப 5/3 பண்ணா என்ன கிடைச்சிருக்கணும் நமக்கு சோ 500 தான் ஒரிஜினல் வேல்யூ கிடைச்சிருக்கணும் ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க 3/5 க்கு பண்ணிட்டாங்க அப்ப என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு 60 180 கிடைச்சிருக்கு 180 500 கிடைக்க வேண்டிய இடத்துல 180 கிடைச்சிருக்கு அப்ப எவ்வளவு எரர் ஆயிருக்கு எவ்வளவு எரர் இருக்கு 500 கிடைக்க வேண்டியதுல 180 கிடைச்சுன்னா எரர் எவ்வளவு 320 இதோட பெர்சன்டேஜ் தான் கேக்குறாங்க சோ 100% 500 எரர் எவ்வளவு 320 இதோட பெர்சன்டேஜ் என்ன 500 இருந்து 320ன்றது குறையுது மைனஸ் கண்டிப்பா அதோட பெர்சன்டேஜ் கம்மியா தான் இருக்கும் மைனஸ் இத சால்வ் பண்ணுங்க சேம் சைன் இருந்தா ரெசிப்ரோக்கலா மாத்திக்கணும் 320 by 500 into 100 0 0 கிடைச்சாச்சு ஓரஞ்சு 64 சோ அப்ப 64% தான் இதுக்கான எரர் ஓகேவா ஆப்ஷன் டி அடுத்து 9th சம் இங்க என்ன சொல்றாங்க 40% சதவீதத்துல இருந்து ஒரு 40 கழிச்சோம்னா 40 எனக்கு கிடைக்குது அப்ப அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க 40% இருந்து கழிக்கணுமா 40% 40/100
மைனஸ் 40 40 கிடைக்குது. அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டேன். ஓகே, அடுத்து 40/100 இது எக்ஸ். இந்த 40 இங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? 80 ஆயிரும். கரெக்டாக இதை கேன்சல் பண்ணலாமா? 2 5 2x, இந்த 5 இங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? 400 400. இந்த 2 கேன்சல் பண்ணா x equal to 200. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 200. ஓகேவா? 200. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, ஒரு கேர்ள் வந்து ஒரு பர்த்டே கேப் ப்ரிப்பேர் பண்றாங்க. அது எப்படி? ரைட் சர்க்குலர் கோன். இதுல இருந்து என்ன தெரியுது? கோன் ஷேப், கோன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, பர்த்டே பார்ட்டிக்கு அதுவும் ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர். அந்த பேப்பரோட ஏரியா கொடுக்குறாங்க 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதுல எத்தனை கேப் பண்ண முடியும்? அதோட ரேடியஸ் 5, ஹைட் 12 கொடுத்துட்டாங்க. ஹைட் 12 கொடுத்துறாங்க, ரேடியஸ் 5. கோன் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா கோன்? இதுதான் ரேடியஸ். ஓகே, இதுதான். ஓகே, ரேடியஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கோன் வந்து இப்படி இருக்கு. ஓகே, அந்த கீழே இருக்கிறது தான் ஆர். ஆர் எவ்வளோ? ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். ஹைட் 12. எல் இந்த சைடு இருக்கும். ஓகே, இது ஹைட், இது எல், இது ஆர். ஓகே, இப்போ நமக்கு எல் தெரியணும்னா, ஓகே எல் தெரியணும் என்ன பண்ணணும்? நம்ம பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா? ஸோ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். அது ஸ்கொயர் அங்கிட்டு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் போகும். 144 பிளஸ் 25 169க்கு என்ன வரும்? 13. இல்ல இது டைரக்டாக நம்ம சொல்லலாம். 12 5 இருந்தா இன்னொரு நம்பர் 13 தான் வரணும். அதே போல 3 4 இருந்தா இன்னொரு நம்பர் 5 தான் வரும். இது போல நிறைய நம்பர் இருக்குப்பா. இதை ஒவ்வொரு கிளாஸ்ல அப்பப்பா சொல்றேன். இப்ப இது மட்டும் தெரிஞ்சுங்க. 3 4 வந்தா இன்னொரு நம்பர் 5 தான் இருக்கணும். ஓகேவா? அதே போல 5 12 இன்னொரு நம்பர் 13 தான் இருக்கணும். இந்த 3 நம்பர் தான் மாறி மாறி வரும். ஓகேவா? அடுத்து இப்ப எல் தெரிஞ்சிருச்சு. எல் எவ்வளோ? 13. ஓகேயா? இப்ப என்ன பண்றாங்க? கோன் தான் மாத்துறாங்க. ஒரு ஷீட்டை இங்க பாருங்க, ஒரு ஷீட் இருக்கு. ஒரு ஷீட்ல இப்படி கோணா மாத்திட்டே வராங்க. அப்ப நமக்கு என்ன வேணும்? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் வேணும். என்ன வேணும்? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் வேணும். சோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? பை ஆர் எல். இந்த எல் தெரியாதனால தான் நம்ம எல் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, பையோட வேல்யூ எவ்வளோ? 22/7. ஆரோட வேல்யூ 5, எல்லோட வேல்யூ 13. அப்ப 22/7 இன்டூ 65. இப்போ இங்க 22/7 இன்டூ 65 இங்க எங்கேயுமே சால்வ் ஆகல. சால்வ் ஆகலைன்னா அப்படியே இதை வச்சிருங்க. நமக்கு என்ன வேணும்? 5720 தானே? 5720 ஒரு ஷீட் இருக்கு. அந்த ஷீட்ல இருக்கிறது ஒவ்வொரு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவை பிரிக்கிறாங்க. இந்த பாருங்க, ஒரு ஷீட். இதுல இது ஒரு கோன் இருக்கும், இதுல ஒரு கோன் இருக்கும், இங்க ஒரு கோன் இருக்கும், இங்க ஒரு கோன் இருக்கும், இங்க ஒரு கோன், இங்க ஒரு கோன், இங்க ஒரு கோன். சோ இதுல இருந்து தான் எடுக்கிறாங்க. அதனால அதோட ஏரியா கீழே போட்டுங்க. 22/7 இன்டூ 65 வேணும். ஓகே, இப்போ இது மேல கொண்டு போகலாமா? 7 மேல கொண்டு போயிடலாமா? 5720 இன்டூ 7 22/65. இங்க பாருங்க, 65ன்றது 13 டேபிள்ல போகும். 65ன்றது 13. நீங்க 5 டேபிள் வச்சு வந்தீங்கன்னா வரும். நான் சொல்ல உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டா சொல்றேன். 65ன்றது 13 டேபிள்ல போகும். அதே போல 5730 இதுவும் 13 டேபிள்ல போகுதா போகலையான்னு பாருங்க. ஆல்டர்னேட் நம்பர் பாருங்க. 5770. இந்த ஆல்டர்னேட் நம்பர் மைனஸ் பண்ணா உங்களுக்கு 0வோ இல்ல 13 டேபிளோடலயே வந்துச்சுன்னா அது 13 டேபிள்ல போகும். இந்த 11க்கு நீங்க பாத்துருப்பீங்க தெரியுமா? 11க்கு ஆல்டர்னேட் நம்பர். அது போல இதுக்கும் பார்க்கலாம். இல்லைன்னா லாஸ்ட் 3 டிஜிட் -1 பார்த்தாலும் பார்க்கலாம். ஸோ இதுவும் போகுது. அப்ப இதை கேன்சல் பண்ணலாமா? 65ல. ஓகே, கேன்சல் பண்ண உங்களுக்கு 88 கிடைக்கும். இங்க 1 இங்க 4. 4 7s are 28. 28 caps. 28 caps. ஓகேவா? 28 caps. அடுத்து இங்க எனக்கு என்ன? ராம்பஸ். ராம்பஸோட ஃபார்முலா என்னப்பா? ஏரியா ஆஃப் ராம்பஸ் என்ன? 1/2 d1 into d2. இது டைரக்ட் क्वेश्चन. டயகனல் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ 1/2 into 6 into 8 சால்வ் பண்ணலாமா? 2
4 6 4 ஆர் 24 சென்டிமீட்டர் இல்ல மீட்டர். ஆப்ஷன்ல பாருங்க மீட்டர் தானே இருக்கு. ஓகேயா, மீட்டர் 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 ஸ்கொயர். ஓகேயா, ஸ்கொயர் மீட்டர். அடுத்து விக்ரம்ன்ற ஒரு 3ல் 1 பங்கு வேலையை P டேஸ்ல முடிக்கிறார். அப்போ 3/4 வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாப்ல? அப்போ 1/3 ஒர்க்கை P டேஸ்ல முடிக்கிறாரு. 3/4 ஒர்க்கை எவ்வளோ டேஸ்ல முடிப்பாரு? இதான கேள்வி. ஓகே, 1/3ல இருந்து 3/4ன்றது கூடி இருக்கா கம்மியா இருக்கா? 1/3ன்றது 33%, 3/4ன்றது 75%. அப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ரெண்டு சைடு சேம் சைடு என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கலா மாத்திக்கணும். 3/4 இருக்கும், அந்த 1/3 மேல போக என்ன ஆகும்? 3/1 வரும். இந்த சைடு P இருக்கும். இது எங்க கேன்சல் பண்ண முடியுமா? 3 3 9. So 9P divided by 4. 9P divided by 4 days. 9/4 P 4 days. அடுத்து ஒரு ஃப்ளட் ரிலீஃப் கேம்ப் இருக்கு. அதுல 80 மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு 60 நாளுக்கான ஃபுட் இருக்கு. ஒரு 10 நாள் கழித்து என்ன ஆகுறாங்க? ஒரு 20 பேர் இன்னும் அந்த கேம்ப்ல ஜாயின் ஆயிடுறாங்க. 20 பேர் அந்த கேம்ப்ல இன்னும் ஜாயின் ஆயிடுறாங்க. ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் ஓகேவா, எத்தனை நாள் அவங்களுக்கு ஃபுட்ஸ் வரும்? ஹவு கால்குலேட் நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஃபுட்ஸ் ஆர் டியூ டு தி அடிஷன் ஆஃப் 20 more people அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இப்போ நமக்கு 60 நாளைக்கு 80 பேர் இருந்தாங்க. ஓகே, பீப்புள் டேஸ். ஓகே, 60 நாளைக்கு 80 பேர் இருந்தாங்க. அடுத்து 50 நாள் 10 நாள் கழிச்சு தானே வராங்க. அப்ப 50 நாள் வரைக்கும் 80 பேர் தான் இருந்திருப்பாங்களா? 50 நாள் வரைக்கும் 80 பேர் தான் இருப்பாங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து தானே 20 பேர் ஆட் ஆறாங்க. 20 பேர் ஆட் ஆனா என்ன ஆகும்? 100 பேத்துக்கு எத்தனை நாளைக்கு அந்த ஃபுட் இருந்திருக்கும்? இதுதான் கேள்வி. 50 பேத்துக்கு 50 நாளுக்கு 80 பேர் இருந்திருக்காங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்து தானே 20 பேர் ஆட் ஆடுறாங்க. அதனால இங்க 100 பேருக்கு எத்தனை நாள் அந்த ஃபுட்டு வந்திருக்கும்? ஓகே, இங்க 80ல இருந்து 100 கூடி இருக்கு. 80 பேத்துக்கு 50 நாள் தான் ஃபுட் வருதுன்னா 100 பேத்துக்கு அதை விட கம்மியான நாட்கள் தான் ஆயிருக்கும். அதனால இங்க மைனஸ். இப்ப இங்க ரெண்டு சைடு சைன் மாறிடுச்சு. அப்ப ரெசிப்ரோக்கலா மாத்தக்கூடாது, அப்படியே தான் வச்சுக்கணும். 80/100 இன்டு 50 1 2 கேன்சல் பண்ணா 40 நாள். அப்ப 40 நாளுக்கு தான் அந்த ஃபுட் வரும். 40 நாளைக்கு தான் அந்த ஃபுட் வரும். ஓகே, 20 பேர் ஆட் ஆனதுனால எவ்வளவு நாள் வருது? 50 நாள் வர வேண்டிய ஃபுட் 40 நாள் தான் வருது. அடுத்து இந்த சம் பாருங்க. இந்த சம் கொஞ்சம் ட்ரிக்கு. ஓகே, அந்த ட்ரிக் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பார்ப்போம். இப்போ 1 மணிக்கு 1 பெல் அடிக்குது, 2 மணிக்கு 2 பெல் அடிக்குது, 3 மணிக்கு 3 பெல் அடிக்குது, 4 மணிக்கு 4, 5 மணிக்கு 5 பெல், 6 மணிக்கு 6, இப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப 12 மணிக்கு 12 பெல் அடிக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஹவு மெனி டைம்ஸ் will it strike in a day? ஒரு நாளைக்கு எத்தனை பெல் அடிச்சிருக்கும் அதான் கேள்வி. ஒரு நாளைக்கு எத்தனை பெல்? 1 மணி நேரத்துக்கு 1 பெல், 2 மணி நேரத்துக்கு 2 பெல். அப்படின்னா என்ன பண்ணணும்? இதை தனித்தனியா ஆட் பண்ணிட்டு இருப்பீங்களா? டைம் ஆகும். ஓகே, n into n plus 1 divided by 2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஸோ n எவ்வளோ? 12. லாஸ்ட் நம்பர் 12. ஸோ 12 plus 1 divided by 2 இங்க 6. 6 13 எவ்வளோ? 78. 78. சோ 78 தான் நமக்கு ஆன்சரா? A 78 இருக்கு, B 156 இருக்கு. எப்படி 156 வரும்? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு? 24 மணி நேரம் இருக்கு. கரெக்டா? ஆனா நம்ம வால் கிளாக்ல எப்படி இருக்கும்? 12 வரைக்கும் தான் இருக்கும். அப்ப ஒரு சுத்தி 12 வரைக்கும் அடிச்சுட்டு மறுபடியும் 1ல இருந்து மறுபடியும் 12 வரைக்கும் அடிக்கும். அப்ப 12 மணி நேரத்துக்கு 78னா 24 மணி நேரத்துக்கு என்ன பண்ணலாம்? இன்டு 2 போடுங்க. 156. 156. So இதுக்கான ஆன்சர் 156. அடுத்து இங்க பாருங்க. The product of given 3 number is 1875. அதோட HCF வந்து 5. அப்ப LCM என்ன? ஓகே, நிறைய பேர் இது என்ன பண்ணிடுவாங்கன்னா LCM into HCF X into Y இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி சால்வ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 375 ஆன்சர் வரும். ஆனா அது கிடையாது. ஓகேவா? இதுக்கு HCF என்ன? ஒரு ஃபார்முலா இருக்கு, இது இருக்கு, நார்மல் மெத்தட்ல சொல்றேன். 3 நம்பருக்கு காமனா இருக்கும். 5x
ஓகேவா? எல்சிஎம் காமனா 5x இன்டூ 5y 5z. ஓகே, இதுதான் இதோட நம்பர் தான் என்ன இருக்கு 1875 இருக்கு. இதுக்கு எல்சிஎம் எடுத்து என்ன வரும் 5x 5y 5z 5x yz 5xyz. அப்ப இந்த 5 ஆல இங்க கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா நமக்கு 75 கிடைக்கும். 75 கிடைக்கும். இது நார்மல் வே. இல்லாட்டினா ஃபார்முலா என்னன்னா HCF n-1 into LCM. HCF n-1 into LCM. இங்கிட்ட அந்த ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ். இந்த என்னன்றது எத்தனை டைம் ப்ராடக்ட் ஆகுது அதான் வேல்யூ. ஓகேவா? என்னன்றது எவ்வளவு டைம் ப்ராடக்டா இருக்கு 3 டைம்ஸ் இருக்காங்க. அப்போ HCF 3 - 1 எவ்வளோ 2. HCF என்ன 5. அப்போ 5 ஸ்கொயர். இங்க எவ்வளோ 1875. இங்க 25 இருக்கும். LCM இங்க 1875 இருக்கும். கேன்சல் பண்ணலாமா? 25 கேன்சல் பண்ணா எவ்வளவு வரும் 75 ஆன்சர். ஆன்சர் வந்து எவ்வளவு இருக்கும் 75 வரும். ஓகேவா? இது ஃபார்முலாப்பா. ஓகே, இது நான் போட்டது லாஜிக் வேல போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்து 6 மணிகள் ஒன்றாக அடிக்கிறது. இது போல ஒன்றாக அடிக்கிறது, ஒரே போல மீட் பண்றாங்க அப்படின்னு வந்துட்டா என்ன எடுக்கணும்? நம்ம எல்சிஎம் தான் எடுக்கணும். எல்சிஎம் எதுக்கு எடுக்கணும்? இதுக்கெல்லாம் எடுக்கணும். 2 4 6 8 10 12. இதுக்கு எல்சிஎம் என்ன வரும் எடுத்தா? எல்சிஎம் வந்து 120 வரும். 120 வரும். ஓகேவா? 120 என்னது? இது எல்லாமே செகண்ட்ஸ்ல இருக்கு. அப்போ செகண்ட் நமக்கு எவ்வளவு கேட்டிருக்காங்க 1 ஹவர்ல எவ்வளவு டைம் ஆகும்? 1 ஹவர்னா எவ்வளவு 60 மினிட்ஸ். இதையும் மினிட்ஸை மாத்துங்க 2 மினிட்ஸ். அப்ப டிவைட் பை போடுங்க. கேன்சல் பண்ண என்ன வருது? எக்ஸாக்டா 30 வருது. எக்ஸாக்டா 30 இருக்கு. ஆனா ஆப்ஷன்ல 30 இல்ல. ஏன் 31 போட்டிருக்காங்க? ஏன்னா இது எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆயிடுச்சுன்னா ஒன்னு சொல்லுவாங்க, ஆரம்பத்தோடனே எடுக்கும் போது எடுத்தோடனே ஒரு பெல் அடிச்சுட்டு தான் இருக்கும். ஒரு பெல் அடிச்சுட்டு தான் இருக்கும். அந்த பெல்லையும் கவுண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சோ நீங்க அப்படி நான் வச்சுட்டாலும் சரிதான். இல்ல இது எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகுது 30ன்றது எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகுதா? அப்ப அது கூட 1 ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆயிடுச்சுன்னா அது கூட 1 ஆட் பண்ணீங்க 31 ஆன்சர். இப்ப இன்கேஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் ஆகாதக்குள்ள இதுக்கு நம்பர் கேட்டது இல்ல, ஆனா கேட்டுட்டாங்க அப்படின்னா இப்ப 30.5 அப்படின்னு வருது அப்படின்னா 30 டைம் தான் அந்த பெல் அடிச்சிருக்கோன்றதான் ஆன்சர். +1 போட தேவையில்ல. எக்ஸாக்ட் டிவிசிபிள் ஆயிடுச்சுன்னா +1 போட்டுக்கோங்க. ஓகே, அப்ப இதுக்கு ஆன்சர் 31. அடுத்து இந்த சம்ல நிறைய பேர் நின்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, போட்டுட்டீங்கன்னா வெரி குட்பா. ஓகே, இங்க பாருங்க 5 6 4 0 1 3. எல்லாரும் என்ன பண்ணிருப்பீங்க? முதல்ல 2 மைனஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. 2 5 இது இது எந்த 133ன்றது ஸ்கொயர் நம்பர்லயே வரல, கியூப் நம்பர்லயே வரல, எந்த நம்பர்லயே வரல அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. முதல் இது அப்புறம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்துருப்பீங்க. 0 1 4 4 4 சார் 8 8 14 19. இப்போ உங்களுக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ண 19 வருது. இந்த 19 எப்படி 133 மாறும்? 19 எப்படி 133 மாறணும்னு தான் நீங்க யோசிக்கணும். ஓகே, இன்ட்டு 7 போட்டா 133 வருமா? அதே போல எங்க பார்ப்போம் 10 13 18 20 28 28 இன்ட்டு 7 போட்டா 196 கிடைக்குமா? அப்போ இங்க 10 14 16 17 22 22 இன்ட்டு 7 போட்டா என்ன கிடைக்கும்? 154 154. ஓகேவா? அடுத்து டைஸ். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டா ஏக்கு சி ஆப்போசிட், டிக்கு ஏ ஆப்போசிட், இந்த பிக்கு இந்த ட்ரையாங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே ஆப்போசிட். அப்ப எழுதிக்கலாம் ஏக்கு சி ஆப்போசிட், பிக்கு அந்த ட்ரையாங்கிள் இதெல்லாம் ஆப்போசிட். அடுத்து டிக்கு இ ஆப்போசிட். இப்ப ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க டிஇ இங்க என்னது அட்ஜசன்ட் அட்ஜசன்டா இருக்கு, ஆப்போசிட் சொல்லிக்க அட்ஜசன்ட் இருக்கு, அப்ப ஏ வராது. அடுத்து பி பாருங்க, பியும் இந்த பாக்ஸும் ஆப்போசிட் ஆப்ஷன் இங்க, அப்ப பி இருக்கு, பி வராது. அடுத்து சி ஆப்ஷன் பாருங்க, ஏசி ஆப்போசிட் ஆப்ஷன் இங்க சொல்லியிருக்கு, இங்க ஏசி ஒரே இதுல இருக்கு, அப்ப சி வராது. ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? டி தான் இருக்கு. அப்ப ஆன்சர் டி தான் இதுக்கு ஆன்சர். டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்து 19 பாருங்க, இது ஒரு 45 டிகிரி இப்படி இருக்கு, மறுபடியும் 45 டிகிரி கிளாக் வைஸ்ல வருது, மறுபடியும் 45 டிகிரி கிளாக் வைஸ், மறுபடியும் 45 டிகிரி கிளாக் வைஸ்ல இருக்கும், இங்க பேஸ்ல இருக்கும்.
பாருங்க எல்லாமே பேஸ் கரெக்டாக தான் இருக்கு. அப்போ எல்லா ஆப்ஷனுமே வருது. அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து இங்க 1 2 3 4 5 6 கேப் இருக்கு. இங்க 1 2 3, அடுத்து இங்க 1 2 3 4 5 6 இருக்கு. இப்ப 6 3 6 3, அப்ப இங்க 3 தான் இருக்கும். அப்ப இங்க A D ரெண்டுமே 3 3 போயிடுச்சு. அடுத்து இங்க பாருங்க 1 2 3, இங்க 1 2 இருக்கு, இங்க 1 2 3 இருக்கு, 2 3 ஆயிருக்கு. அப்ப இங்க 4 ஆயிருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கும்? 5 இருக்கணும். இங்க என்ன இருக்கு? 1 2 3 4 தான் இருக்கு. அப்ப இது வராது. இங்க 1 2 3 4 5 இருக்கு. ரிமைனிங் C மட்டும் தான் மிஞ்சது. அதனால ஆப்ஷன் C. அடுத்து ஒரு வாகன ஓட்டி மோட்டரிஸ்ட் வந்து அவருக்கு 4 வித்தியாசமான வழி தெரியுது. எங்க இருந்து? பிரிஸ்டோல இருந்து பிரிமிங்கன் வரைக்கும். பிரிஸ்டோல இருந்து பிரிமிங்கன் ஓகே வரைக்கும் 4 வழி தெரியுது. இந்த ஊருக்கு போக 4 வழி தெரியுது அவருக்கு. அடுத்து பிரிமிங்கன்ல இருந்து ஷெஃபர்ட் போக 3 வழி தெரியுது. ஷெஃபர்ட் போக 3 வழி தெரியுது. அடுத்து ஷெஃபர்ட்ல இருந்து கேஸ்டில் போக எத்தனை வழி தெரியுது? 2 வழி தெரியுது. ஓகே 2 வழி தெரியுது. அப்போ இந்த பிரிஸ்டோல்ல இருந்து கிராசிலுக்கு, இந்த பிரிஸ்டோல் இங்க இருந்து இந்த கிராசிலுக்கு ஓகேவா போக அவருக்கு எவ்வளவு வித்தியாசம் வழிகள் தெரியும்? எவ்வளவு வித்தியாசமான வழிகள் தெரியும்? இத நம்ம ஒண்ணு ஃபர்ஸ்ட் இந்த வழியா போயிட்டு அடுத்து இதுல 2 போயிட்டான், இல்ல 1 போயிட்டான், 3 போயிட்டான், இங்க இருந்து மறுபடியும் இங்க 1 போயிட்டான், இல்ல 2 போயிட்டான்னு சொல்லி இப்படி ஒவ்வொன்றும் எடுத்துட்டு வந்தோம்னா டைம் ஆயிரும். ஓகே இந்த மாதிரி பாதைகள் கேட்டாங்கன்னா இங்க மொத்தம் எத்தனை பாதை இருக்கு? 4. இங்க மொத்தம் எத்தனை பாதை இருக்கு? 3. இங்க மொத்தம் 2. ஓகே இதை டைரக்டா அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 4 போனா 12, 12 2 24. சோ ஆன்சர் இதுக்கு 24. ஓகேவா? அடுத்து 26 ஜனவரி 1950 வந்து எந்த டே அப்படின்னு கேக்குறாங்க. எந்த டே? 26 ஜான் 1950. இதோட ஒரு வருஷம், ஏன்னா இந்த வருஷம் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. கம்ப்ளீட் ஆன வருஷத்தை எடுத்துப்போம். இதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆன வருஷம்னா 1949. ஓகேவா? இது எடுக்கலாமா? 1900 அடுத்து 49. 49ல எத்தனை லீப் இயர் இருக்கும்? 12 4 48 12. இது தனியா ஆட் டேஸ் எடுங்க. 1900க்கு ஒரு ஆட் டே, 49க்கு 0, 12க்கு 5. ஓகேவா? அடுத்து ஜான் மட்டும்தான் இருக்கு. அப்ப ஜான் 26. ஜான் 26. 26 ஆட் டே எடுத்தா என்ன வரும்? 5. அப்ப இங்க ஒரு 5 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு. டோட்டலா 10 11. 11/7. ரிமைண்டர் எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. 4 வந்து என்ன? Thursday. 4 வந்தா Thursday. 1 வந்தா Monday, 2 வந்தா Tuesday, 3 வந்தா Wednesday. So 4 வந்தா Thursday. So இதுக்கு ஆன்சர் Thursday. ஓகேவா? அடுத்து இந்த சம் பாருங்க. Reaching the place of meeting 20 minutes before. அதாவது 8:50க்கு 8:50ல இருந்து 20 நிமிஷம் முன்னாடி போயிட்டாப்ல. 8:50ல இருந்து 20 நிமிஷம் முன்னாடி போயிட்டாப்ல. யாரு? சதீஷ். சதீஷ் found himself 30 minutes earlier than the man who came 40 minutes late. அதாவது என்னன்னா ஒருத்தன் வந்து 40 நிமிஷம் லேட்டா வந்திருக்கான், அவனுக்கு முன்னாடி 30 நிமிஷம் முன்னாடி போயிட்டான் அப்படின்றாங்க. அதான் 30 minutes. ஓகே அவனுக்கு முன்னாடி 40 நிமிஷம் லேட்டா வந்தனோட 30 நிமிஷம் முன்னாடி போயிட்டான். அப்போ அந்த மீட்டிங் ஷெட்யூல் டைமிங் என்ன, அந்த மீட்டிங் எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். 8:50 8:50க்கு எவ்வளவு நிமிஷம் முன்னாடி போறான்? 20 நிமிஷம் முன்னாடி போறான். அப்போ 20 நிமிஷம் என்னாச்சு? 8:30. ஓகேவா? 8:30க்கு இவன் போறான். 8:30க்கு இவன் போறான். அடுத்து என்ன சொல்றாங்க? he found himself 30 minutes early. இதை மட்டும் பாருங்க. 30ன்றது லெட்டர்ஸ் கொடுக்குறாங்க, நம்பர்ஸ் கொடுக்கல. 13 நீங்க எழுதிங்க. 30 minutes earlier than the man. ஓகே இந்த மேனுக்கு முன்னாடி வந்துட்டான். அந்த மேன் எப்போ வரான்? 40 நிமிஷம் லேட்டா வரான். யாருக்கு அடுத்து லேட்டா வரான்? இவனுக்கு அடுத்து. அப்ப 8:30ல இருந்து 40 நிமிஷம் ஆட் பண்ண என்ன வரும்? 9:10க்கு தான் அவன் வரான். கரெக்டா? 9:10க்கு தான் லேட்டா வரான். யாரு? அந்த மேன். 9:10க்கு அந்த மேன் வரான். அவரு எப்போ வராரு? the man who came 40 minutes late. எதுக்கு லேட்டு? அந்த மீட்டிங்க்கு லேட்டு. ஓகேவா? அப்போ இவரு 8:30. யாரு? சதீஷ் வந்தது. ஓகேவா?
சதீஷ்க்கும் இவருக்கும் உள்ள கேப் எவ்வளவு? அரை மணி நேரம் முன்னாடி வந்தான்னு சொன்னாங்களா? 30 minutes ஏர்லியர் சொன்னாங்களா? அப்ப 30 minutes ஏர்லி. அப்ப 9 இது 9 இங்க 40 கிடையாது 9. 9 மணிக்கு தான் யார் வர்றாரு? அந்த மேன் வராரு. 9 மணிக்கு தான் அந்த மேன் வராரு. மேன் வர டைம் 9ன்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு என்ன கேக்குறாங்க? மேன் வந்து 40 நிமிஷம் லேட் ஆகும். எதுக்கு? மீட்டிங்க்கு. அப்போ 9 மணில இருந்து 40 நிமிஷத்துக்கு கழிச்சு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8:20 கிடைக்கும். சோ 9 மணில இருந்து 40 நிமிஷம் கழிச்சா 8:20. இது ஒரு டங் ட்விஸ்டர் கணக்கா இந்த கொஸ்டின்ல தான் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. பொறுமையா ரீட் பண்ணா சொல்லலாம். அங்க பாருங்க 30 மினிட்ஸ்ன்றது இங்க வேர்ட்ஸா கொடுத்திருக்காங்க. தமிழ்லயும் பாருங்க 30 நிமிடம் வந்து விட்டதாக உணர்ந்தார். ஒரு மனிதர் கொடுத்திருக்கு. ஓகே, இங்க இதா கொடுத்துட்டாங்க. ஓகே, இது டங் ட்விஸ்டர் கணக்கா தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா நீங்க ரீட் பண்ணீங்கன்னா கரெக்டா இந்த சம போட்டுடலாம். அடுத்து இதுவும் அதேதான். ஓகே, இந்த 2 கொஸ்டின் போன குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் தான்ப்பா. அது என்ன எந்த மாட்டம் நீங்க தப்பு பண்றீங்கன்றதுக்காண்டி தான் சொன்னேன். அந்த இதுல அங்க மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. இங்க என்ன ஆகும்னா இங்க நிறைய பேர் 8 சூஸ் பண்ணிருப்பாங்க. எப்படி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 2 டைஸ் இருக்கு. ஓகே, அந்த டைஸோட முகங்கள் ஓகே இங்க 1 இங்க 2 இங்க 2 இங்க 3 3 பின்னாடி 3 இப்படி இருக்குன்றாங்க. 2 டைஸ் அதே போல இருக்கு. 1 2 2 3 3 3 இருக்கு. அப்படி 2 டைஸையும் நம்ம ஒரே இதுல உருட்டி விடும் போது ஓகே முதல் டையோட 2வது டை பெருசா வர்றதுக்கு எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. எத்தனை டைம் அது போல முதல் டையோட 2வது டை பெருசா வரும் அப்படின்றாங்க. இப்போ முதல் இது பார்ப்போம். இங்க 1 விழுகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் டைல 1 விழுகுது. அப்போ 2வது டைல 2 விழுகலாம், 2 விழுகலாம், 3 விழுகலாம், 3 விழுகலாம், 5. சோ 5 அப்படின்னு எடுப்போம். அடுத்து 2வது டைல 2 விழுகுது. 2 விழுந்தா இங்க 2ஓட பெரிய நம்பர் என்ன? 1 2 3 3. ஓகே, அடுத்து 3 விழுந்தா அப்படின்னு போயிடும். 3 விழுந்தா எதுவுமே வராது. அப்போ ஆக மொத்தம் 8 இப்படியும் போயிடும். இங்கதான் நம்ம பண்ற தப்பு. இங்கதான் நம்ம பண்ணோம் தப்பு. ஓகே, என்னன்னா இங்க மறுபடியும் இன்னொன்னுக்கு பாருங்க 2 இருக்கு. அப்ப இன்னொரு டைம் 2 விழுகலாம்ல. இன்னொரு டைம் 2 விழுந்தா இங்க மறுபடியும் 3 கிடைக்கும். மறுபடியும் 3 கிடைக்கும். ஆக மொத்தம் எவ்வளவு? 5 3 8 11 11. மறுபடியும் பாருங்க 1 விழுந்தா 5 டைம் கிடைக்குது. 2 விழுந்தா 3 டைம் பெரிய நம்பர் கிடைக்கும். மறுபடியும் இன்னொரு டைம் 2 விழுகுது. ஏன்னா 2 பேஸ்ல 2 இருக்கு. சோ இன்னொரு டைம் 2 விழுந்தா மறுபடியும் 3 கிடைக்கும். ஓகே, இன்னொரு டைம் 1 வச்சிருந்தா 1 கிடைக்கும். ஆக மொத்தம் 11 11. ஓகேவா? இதுதான் நீங்க ஷார்ட்டா ராமா போடலாம். இல்லன்னா நீங்க 1,1 1,2 இப்படி எழுதிட்டே வரும். அடுத்து இந்த சம் அதேதான். சரி, அதே கேட்ட கொஸ்டின் தான். A B C D E. A க்கு P1, B க்கு Q2, C க்கு R3, D க்கு S4, E க்கு T5. இத நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படியே P1, Q2, R3, S4 ஒரு வரிசை வாட்டு போறது தெரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம இதை வச்சு நம்ம சொல்ல முடியுதான்னு பார்ப்போம். இங்க Q2 B F V7 A க்கு கேட்டிருக்காங்க. இப்ப Q2 என்ன இருக்கு? B. அப்ப ஃபர்ஸ்ட் இங்க B வரணும். இங்க இருக்கு B, இங்க இருக்கு B, இங்கேயும் B இருக்கு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? B என்ன? Q2. அப்ப B Q2 எல்லாத்துலயும் B Q2வே இருக்கு. ஓகே, அடுத்து A லாஸ்டா A இருக்கு. Aக்கு என்ன? P1 P1 இங்க P1 எல்லாத்துலயும் P1 இருக்கு. எதை வச்சு எலிமினேட் பண்ண முடியல. ஓகேவா? அடுத்து F. ஓகே, F E க்கு என்ன இருக்கும்? F தானே இருக்கும். F இங்க T5 னா அடுத்து என்னவா போயிருக்கும்? P Q R S T U U6 ஆ மாறி இருக்கும். U6 ஆ மாறி இருக்கும். அப்ப U6 வந்துருச்சு. இங்க U6 இருக்கு. இங்க இல்ல கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து V7 க்கு என்ன வரும்? V7 க்கு என்ன வரும்? இங்க பாருங்க P Q R S T U V. அடுத்து V7. F க்கு அடுத்து என்னப்பா இருக்கும்? G. அப்ப V7 க்கு என்ன வரும்? G தான் வரும். சோ G இருக்கு. அடுத்து A க்கு P1 பார்த்தாச்சு. அப்போ ஆப்ஷன் D தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்து இந்த சம் பாருங்க. இந்த சம் வந்து ஒரு ஆடான சம் தான். ஓகேவா? ஆடான சம்னா கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான சம். நீங்க என்ன பார்த்துருப்பீங்க? இங்க F இருக்கு, இங்க E இருக்கு. அப்ப இது என்ன இருக்கும்? இங்க 6 இங்க 5 இருக்கு. அப்ப இங்க 9 இங்க 8 இருக்குன்னு நினைப்பீங்க. ஓகேவா? நமக்கு இப்படி நம்ம எப்பயுமே இந்த மட்ட சமமா பார்க்க கூடாது. ஆப்ஷன்ல இருந்து தான் போகணும். அப்ப 8 இல்ல. அப்ப H இங்க இருக்கணும்ல. H இல்லவே இல்ல. அப்ப இது அப்படி கிடையாது. இது அந்த டைப் கிடையாது. வேற என்னவா இருக்கலாம்? FE இது வவலா இருக்கு.
இங்க ஐ வவலா இருக்கு, இங்கிட்ட ஒரு கான்சனன்ட் இங்கிட்ட ஒரு கான்சனன்ட் தான் அப்ப வரும். ஆப்ஷன்ல பாருங்க டி எல் ஜே கே எல்லாமே கான்சனன்டா தான் இருக்கு, எல்லாமே கான்சனன்டா தான் இருக்கு. அப்ப என்னவா இருக்கும்? ஓகேவா? ஓகே, ஹேங் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு என்ன வரும்னா சூப்பர் 25th. ஓகே எஃப். இங்க எஃப்ன்றது எப்படி இருக்கு? இங்க 1 2 3 3 லைன்ஸ் இருக்கா? அடுத்து ஈக்கு பாருங்க 1 2 3 4 4 லைன்ஸ் போதா? அப்ப இங்க 3 லைன் இங்க 4 லைன். ஐக்கு இங்க சிங்கிள் லைன் தான் இருக்கு, சிங்கிள் லைன் தான் இருக்கு. அப்போ இங்க என்ன இருக்கும்? 2 லைன்ஸ் வரும். ஓகே, இங்க எல் 2 லைன். ஓகே, அப்ப இதுக்கு ஆன்சர் பி எல். ஓகேவாப்பா?